தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விட்டு ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமா நோக்கி ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்க்கு இறங்குங்க கர்த்தாவே. 840 கோடி இந்திய மக்களுக்கு இறங்குங்க கர்த்தாவே. எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க கர்த்தாவே. அரசியல்வாதிகளுடைய ஜாம்பவங்கள் ஆண்டவர், அரசியல்வாதிகளுடைய எண்ணங்கள் பலிக்காமல் போவதாக. என் தேவனுடைய எண்ணம் மாத்திரம் பலிப்பதாக. என் தேவனே கர்த்தாவே பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் போ என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கிளப்பிட்டு வந்துட்டார். இப்போ பின்னாடி பார்த்தா பார்வோன் திரும்ப வாரான். இவங்களுக்கு எல்லாம் இவங்க கையில் ஒன்றும் கிடையாது, வெறும் சட்டிப்பானை, வெறும் கற்பட்டி முறுக்கு இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. அவங்க முழிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வன் சேனையோடு வாரான். அப்போ இவங்க மாம்சப்படி அழுகிறாங்க. இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் ஒன்று அழைத்து கொண்டு சென்னையில் கொண்டு வச்சிருக்கலாம். ஒருவேளை பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டுக்கு நீ என்ன செய்யணும் திணறி கொண்டிருக்கலாம். புறப்பட்டு போய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாயும் வைத்து உருவாக்கிறவர் தராமல் இருப்பாரா? நெல்லை படைத்து வைத்திருக்கிற உன் கைக்கு ஆண்டவர் அரிசி தராமல் இருப்பாரா? படமரத்தை உண்டு பண்ணி ஒரு கற்பட்டி திங்க முடியும்னே வைக்க மாட்டாரா? வைப்பார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா பயந்து கலங்குறாங்க. ஐயோ இஸ்ரவேல் சேனை பின்னாடி வந்துட்ட, ஐயோ ஐடி கம்பெனியில் வேலை போயிடுச்சு, நான் என்ன செய்வேன், பிள்ளைங்க என்ன செய்வான்? அடுத்த வழி இருக்குய்யா. நீனா இவ்வளோ உன் குடும்பத்தை போஷித்து கொண்டிருந்தா, நீனா உன் சரீரத்தை காயம் இல்லாமல் காப்பாற்றி விட்டா, கர்த்தர் காப்பாற்றிட்டு இருந்தாருயா. இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே ஏன் ஓடிட்டு இருக்கா? தமிழ்நாடு ஜனமே கேளு. திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டே இருக்கணுமா? உலகத்தினுடைய சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போதாதா? நீ ஏன் தயங்கி உட்கார்ந்துட்டு இருக்கா? சங்கீதம் 45 சொல்லு, என் நெஞ்சமே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தயங்குகிறாய்? நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு. எத்தனை பிலிஸ்தர் வந்தாலும் சரி, எத்தனை எகிப்து ராஜா வந்தாலும் சரி, எத்தனை மர்மம் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இடத்தில் முறைக்கு என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இன்றைக்கு தேவன் அதே வார்த்தையை உனக்கு சொல்லுகிறார். புறப்பட்டு போப்பா, தொழிலை பண்ணுப்பா, நேற்று வந்த நட்டத்தை நாளைக்கு நான் சரி பண்ணி தருவேப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போ. ஒருவேளை இழப்பில் வந்திருக்கலாம், இழப்பீடுகளில் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரத்துக்கு சொல்லு. கர்த்தர் நலமானதை தருவார், செய்வார். இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். புறப்பட்டு போங்கள். அடுத்தபடியாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தம்பி, இந்த வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்காதா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயோ கடையில் தொடர்ந்து போட்டி வந்துட்டே, ஆன்லைன் மூலமாக அநேக பலசரக்கு ஜாமான்களை வாங்கி கொள்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? கல்யாண வயசில் 2 பிள்ளை இருக்காங்களே, இதுவரை நல்லா ஓடிக்கிட்டு இருந்தே. ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் அவன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அற்புதத்தை காண செய்வேன், உன்னை அதிசயத்தை காண செய்வேன். நீ பழங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரை நம்பி இந்த காரியத்தில் நான் இறங்கி இருக்கிறேன். கர்த்தாவே, எங்கிருந்தாலும் என்னுடைய கம்பெனிக்கு ஆர்டர் வர வேண்டும் கர்த்தாவே. பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னோடு கூட இருக்கிறவனை தன் குதிகாலை தூக்கிவிட்டான். யெகோவா தேவனே, என் தொழிலை நடத்துங்க கர்த்தாவே. உன்னை மகிமையை, உன்னை அதிசயத்தை காணப்படுவேன், உன்னை அதிசயத்தை காணப்படுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பழங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட காரியம். அவனுடைய குருநாதர் மோசே இப்பொழுது எடுபட்டு போய்விட்டார். தேவன் அவரை அணைத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். தேவன் இறங்கி சொல்லுகிறார், நீ பழங்கொண்டு திடமனதாயிரு. உன்னுடைய நம்பிக்கை ஏற்று போகலாம், உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் வீழ்ந்து போகலாம், தாழ்ந்து போகலாம். தேவன் சொல்லுகிறார், நீ பழங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு போவா. யோசுவாவோடு இருந்த தேவனே, நான் யாரே நம்பி போகல கர்த்தாவே, உண்மை நம்பி போகிறேன் ஆண்டவரே. உண்மை நம்பி விதைக்கிறேன் கர்த்தாவே. உண்மை நம்பி கடையை திறக்கிறேன் கர்த்தாவே. உண்மை நம்பி அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கேன் கர்த்தாவே. என்னையும் உன் குடும்பத்தை காப்பாற்றுங்க. போ ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க கர்த்தாவே. சென்னைக்கு போ என்று நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரே. மலேசியாவுக்கு போ என்று நீ தானே சொன்னீர் ஆண்டவரே. அமெரிக்காவுக்கு போ என்று நீர் தானே சொன்னீர் ஆண்டவரே. சிக்கல் வருகிறதே, தேவனுடைய சமூகத்தில் உட்காரும்போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசியாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் நாட்கள் வருவதற்கு முன்னால் ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிடாமல் அவர்கள் கை கொண்டு அவர்களுக்கு உபதேசப்படுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் சும்மா போன்னு சொல்லலையா, சும்மா போன்னு சொல்ல. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல தேவனுடைய காவல் இருக்கும் ஐயா, தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும் ஐயா, தேவனுடைய திட்டம் இருக்கு ஐயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ எங்களை மாதிரி எல்லாருக்கும் சொல்லியிருக்கார், புறப்பட்டு போங்கள், உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிங்கள், நித்திய ராஜ்யத்தை சொல்லுங்கள், நரகத்தை சொல்லுங்கள், இந்த ஆத்மா அழிவில்லாதது சொல்லுங்கள், சரீரம் அழிந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 10:30 சொல்கிறார், உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. எத்தனை பேன் இருக்குதோ ஆண்டவர் தெரியும் ஐயா. உன் தலையில் உள்ள மயிரை உன்னால் வெண்மையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. நிறைய பேர் வெள்ளையை கருப்பாக்கிறதுக்கு டை போட்டு அடித்து கடைசியில் பார்த்தா அந்த மூஞ்சை கன்றாவியாக இருக்கும். அந்த மூஞ்சி என்னை மாதிரி டை அடிக்காமல் இருங்க. நானும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டை அடிக்கலையாண்டி. நான் எதுக்கு டை அடிக்க போகிறேன், இருக்குது இருந்துட்டு போட்டு இப்போ என்ன செய்ய போகிறது. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லா இடமும் போய் சுவிசேஷத்தை அறிவி, புறப்பட்டு போ. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். டெய்லி அடுத்தவர்களுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் எதுக்கு புறப்பட்டு போய் சொல்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. நீ எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்? சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் காணிக்க 100 ரூபா போடு, நீ சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு தான் இருக்கா? வேறு நீ போய் என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 ரூபா சிஎஸ்ஐ சர்ச்சில் பம்மலில் நீ காணிக்க போட்டாலே நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிறா. டெய்லி குடும்ப ஜெபத்தில் நீ ஆண்டவரே கர்த்தாவே என் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிங்கன்னு சொல்லிட்டாலே நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிறா. பெரிய பிரசங்கியார் ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்னை காட்டிலும் 1000 மடங்கு பெற்று லட்சக்கணக்காக பெற்றுறியா, லட்சக்கணக்காக பெற்று. ஆண்டவரே இவனை திருத்த மாட்டீங்களா, இவனுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீரே, நினைச்சாலே நீ ஒரு சுவிசேஷகன், சுவிசேஷகி. இந்த நினப்பு வந்துட்டாலே போதும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கடைசியாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என்ன சுவிசேஷம் நமக்கு நிற்கிறது என்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஆட்களையும் சீசர்களாக கொண்டு வாருங்கள், என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என்னுடைய நன்மையை அறிவியுங்கள். நாங்களாம் அற்புத நேரத்தில் இப்போ உட்கார்ந்துட்டு தாங்க வந்திருக்கேன். அநேகம் பேருக்கான ஒரு அற்புதம் செய்கிறார். இதோ தேவன் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தில் இறங்கி வந்த ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய நன்மைகளை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு போ. உன்னுடைய காணிக்கையை கொடு, உன்னுடைய பொருளை கொடு, உன்னுடைய ஞானத்தை கொடு, உன்னுடைய தந்திரத்தை கொடு. இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுக்குற வாக்குறுதி என்னவென்றால், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உன்மேல் நான் ஒருவனும் கை போடுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஆனால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? யார் உனக்கு எதிராக இருக்க முடியும்? உன் கஷ்ட காலம் முடிவுக்கு வருகிறது, உன்னுடைய கடன் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. யெகோவா தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார். மார்ச் மாதத்துக்குள்ளாக நீ ஒரு தொழிலை, புது தொழிலை தொடங்கி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய சுகர் குறைந்து போகும், பிபி குறைந்து போகும். இயேசு சுகமாக்குகிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு இருக்கட்டும். தேவனையும் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உம்முடைய ஜனம், நாங்கள் உம்முடைய ஜனம் என்பதை நீர் கர்த்தாவை நினைத்தருளுவீராக. எங்களை எந்த கஷ்டத்துக்கு ஆளாக்கி விடாதபடி காத்துக்கொள்வீராக. சத்ரு ஒருவரையும் தொடாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகை நிச்சயம் கர்த்தாவே. நம்முடைய வருகை கேட்டு எங்களுடைய தமிழ்நாடு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் ஊர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.